ஐயனார் சாமி, இப்படி பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது நீ சிரிக்கணும், இல்லன்னா நான் உன்னை விடவே மாட்டேன். எப்படியாவது ஐயனாரை சிரிக்க வச்சிருவானுங்க, தினம் முயற்சி பண்றாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஊர்ல நடந்த ஏதாவது உண்மை சம்பவம், வித்தியாசமான நிகழ்ச்சி, இல்ல காதல் கதைகள் அப்படி ஏதாவது இருக்கா? பத்திரிகையில் எழுதுற அளவுக்கு இந்த ஊர்ல வித்தியாசமான கதை ஒண்ணும் இல்லைங்க. நான் சொல்றேன், ஒரு பொண்ணு 7 வருஷமா வீட்டு வாசப்படியே தாண்டாம வீட்டையே சரியா வச்சுக்கிட்டு இருக்கு. பாக்குறீங்களா? சூப்பர், வித்தியாசமா இருக்கே. அம்மா, இந்த ஊர்ல அந்த குடும்பத்துக்கு இருந்த பேரு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை சொல்லிக்க முடியாது. இதோ இதுதான் அந்த மகாலட்சுமி சிறை இருக்கிற வீடு. இந்த வீட்டுல தான்மா நான் பல வருஷமா கணக்கு பிள்ளையா இருந்தேன். உள்ள வாங்கம்மா. அதோ அந்த படத்துல இருக்கிறவர் தான் கவுண்டர் ஐயா. அது அவர் சம்சாரம். அம்மணி, நான் தான் அம்மணி. கணக்கு பிள்ளை வந்திருக்கேன். என்ன விஷயம்? மெட்ராஸ்ல இருந்து பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்க. எனக்கு தாய், நீ 7 வருஷமா வீட்டு வாசப்படியே தாண்டாம இருக்கியே, அதை என்ன ஏதுன்னு கேட்க வந்திருக்காங்க அம்மணி. நான் யாரையும் பார்க்க விரும்பல. போ சொல்லுங்க கணக்கு பிள்ளை. நீங்க கொஞ்சம் போங்க, நான் பாத்து. சரிம்மா. ஷான், நீங்களும் போங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? உள்ள வரலாமா? வாங்க. என்ன, எனக்கு தாகம் கிடையாது. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற வேகம்தான் இருக்கு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஏன் இந்த மாதிரி வீட்டு வாசப்படியை தாண்டாம உள்ள சிறை வச்ச மாதிரி இருக்கீங்க? சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா சொல்ல வேண்டாம். என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்றேன். சொன்னா யாரும் நம்பல, நீங்க நம்பவா போறீங்க? நான் நம்புறேன், நீங்க சொல்லுங்க. இந்த ஊர்ல சொன்னேன், யாரும் கேட்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னேன், யாரும் கேட்கல. கோர்ட்ல சொன்னேன், யாரும் கேட்கல. பேப்பர்காரங்க உங்ககிட்ட இது பாருங்க, இந்த ஊரு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், இது எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது பத்திரிகை தான். எங்க பேனாவல சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. நீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். என் புருஷன் ஒரு தூக்கு தண்டனை கைதி, 7 வருஷமா செயல்ல இருக்காரு. வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ புருஷன் பொண்டாட்டி சரிசமமா அனுபவிக்கணும். அதனாலதான் நான் இந்த ஊட்டையே சிறையாக்கிட்டேன். உங்க புருஷன் மேல இவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்க. அவர் கொலை குற்றம் பண்ற அளவுக்கு என்னமா தப்பு செஞ்சாரு? என் புருஷன் எந்த தப்புமே செய்யல. அப்படியே ஜெயிலுக்கு போனாரு. ஏயா கணக்கு ஐயா, பஞ்சாயத்துக்கு ஆளுங்க எல்லாம் தயாரா இருக்காங்களா? ஏனுங்க அது வந்து என்னையா வந்து போய் ஐயா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதுங்க அங்கெல்லாம் போயிட்டு? அட கவுண்டனுக்கு மான மறுவாது தானே முக்கியம். அது இல்லைங்க, கோடி துணிக்கும் கோமண துணிக்கும் வித்தியாசம் தெரியாத பசங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் அட மறுவாதம் இல்லாம பேசுறது என்ற அண்ணன் மகன் தானே, பேசிட்டு போகட்டும். அம்மனி வாட்டுமா? வாங்க. ஐயா எழுதுருங்க ஐயா. ஐயா எழுதுருங்க ஐயா. ஏய் முதலியாரே, நான் தினமும் நிறைய முகத்துல தான் முழிப்பேன்னு உனக்கு தெரியுமில்ல? இன்னைக்குன்னு பார்த்து ஓ முகத்திலே முழிச்சேன். உருப்பட்ட மாதிரி தான். என்ன சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்க? உன் புருஷன் அன்றாயிரம் கவுண்டர் சீக்கிரமா செத்து போகணும், சொத்து புறா உனக்கே வந்து சேரணும்னா நடக்காதே. கடங்கால பசங்களா,
ஐயாவுடைய கண்டிஷன் என்ன தெரியுமா? ஐயா கிட்ட காசு வாங்குறது முக்கியம் இல்ல, ஆனா அடுத்த மாசம் அதே தேதியில காசை திருப்பி தரணும். கும்பிட்டுங்களா பணமா? ஆம். ஏடுபட்ட நாய்ங்களா, உருப்படுறதுக்கு என்கிட்ட பணம் வாங்குறீங்க? சரி, எவ்வளவு சொல்லு. 500 ரூபாய் கொடுங்க. அடச்சி. ஐயோ, ஓடி போய். இதே பாட்டி, சூப்பர் கட்டை. உனக்கு எவ்வளோடா பணம் வேணும்? 200ங்க. இந்த 500 வச்சுக்க, தேவைப்பட்டா வந்து கேளு ராசா. கூச்சப்படாத. என்ன கும்பரங்க. என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க? எங்கடா உம்பட்டாட்டி? அல்லிங்க. பின்ன எப்படா பணத்தை வசூல் பண்றது? அப்படியே ஓடி போயிடு. ஐயா, இவங்களை நான் பாத்துக்கிறேன். அங்க பஞ்சாயத்து கூடி போச்சு, நீங்க போங்க. அன்னைக்கு பணங்கள்லையும் தென்னங்கள்லையும் குடிச்சிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல, அத நியாயத்தை கட் பண்ண மாட்டானுங்க. அட பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குதுல்ல, கோயில் நடத்தாமதான் நாமளா திறக்க போக வேண்டியதான். அன்னைக்கு கைது போட்டு கொடுப்பது என்னைய செஞ்சீங்க? வாய் சுயம் போட்டு பேச வருத்தீங்களா? இப்படியே இருந்தா என்ன ஆகுறது? இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச வேணும். ஏடா, நான் ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா உன் பிரச்சனை கவனிக்கிறதா? கையடா, ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறானுங்க. பாரு ஒட்டிட்டு பாரதேசி நாய்ங்க. எங்க நிலத்தையெல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி இல்லாம இருக்கிறோம். சும்மாறா, பெரிய தஞ்சாவூர்ல பண்ணையா ரேஞ்சுக்கு பேசுறாங்க. டீ கடைக்காரர, நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். நீங்க தாங்க தீர விசாரி. யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீயா ஓடு. ஐயோ, நாத்தம் தாங்க முடியலடா, ஓடு. ஐயோ, விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. அன்றாயர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அத நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த ட்ரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ, நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? எவன்டா இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி இருக்க முடியலைங்க ஐயா. ஏனப்பா உனக்கு தான் சொல்றேன், அவனுங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க. பேசாம கொடுத்துட வேண்டியதானே. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கரை கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும், நான் தான் எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி நீ எழுதி கொடுத்துட வேண்டியதானே. வீணா ஏழைங்க பாழைங்க வயித்துல அடிக்காதப்பா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு. அத நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னடான்னா, என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் கூடியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல. பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா? யாரா இந்த காரியத்தை செஞ்சது? நிக்க முடியலடா. இந்த பாருப்பா, சட்டம் எங்களுக்கு தெரியும். என்ன தடா தின்னீங்க? இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன். இது ஒண்ணு சரிப்பட்டு வராது போல் இருக்கு. நாளைக்கு சர்வேர வர சொல்லுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம். இந்த காரியத்தை எவன்டா செஞ்ச? தர்த்தரம் முடிச்சவனே, உன் குழந்தைதான் இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியலையடா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா? ஏண்டா, இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷியாடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய, இந்த பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதடா. இந்த சட்டைய நீயே வச்சுக்க. பஞ்சாயத்து நாரி போச்சுடா. மலமலன் சீக்கிரமா ஓட்டுங்க. அந்த வயல விடாதடா, அதையும் சேர்த்து உழுகுங்க. உங்க அப்பா நீ பாட்டு உழுதுகிட்டு இருக்க. நீங்க ஓட்டுங்கண்ணா. மரியாதை சொல்ற, எல்லாம் ஏற நிப்பாட்டுங்கடா. ஓட்டுறா நீ. ஏற முதல்ல நிறுத்த சொல்லு. நீ சொல்லி எல்லாம் நிறுத்த மாட்டேன். எனக்கு நீ மரியாதை கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, முதல்ல பஞ்சாயத்து கட்டுப்பட்டு நடந்துக்க. கட்டுப்படணுமா? யாருக்கு? பஞ்சாயத்து தலைவர் உங்க அப்பன்னு சொல்லியே நான் கேட்கல. போடாதே, போய் வேலையை பரப்பட. இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல.
நம்ம பார்ட்டி யாருக்குமே அடியிலண்ணே. எல்லாம் எதிர்பார்த்தீங்க தான். துண்டா காண துணியை காண ஓடிட்டானுங்க. சேத்துல போட்டு அப்பப்பன்னு அப்பிட்டீங்கண்ணே. சேதாரம் எல்லாம் எதிராளிக்கு தானே. ராசையா என்ன பாச்சு? என்ன ஆச்சு உனக்கு? ஊரெல்லாம் வெட்டு குத்துட்டு பேசிக்கிறாங்களப்பா. என்னப்பா இது? அடி போடி உள்ள. நீதான் அதிசயமா பிள்ளைய பத்தி இப்படி ஆக்கும். பெருசா வீரத்தை காமிச்சிட்டு வந்தீங்களோ வந்துருவாண்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மண்ட போலீஸ்காரன் மிதிக்க போறான். ஊரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. அது உன்னால நாசமா போகுது. ஊரு கட்டுப்படாம ஏறு கட்டினா பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதுக்காக துளுக்கி அருவானு தூக்கிட்டு போணுமாக்கும். டேய் அவனு வீச்சர் வேலை நம்புறவன்லடா. வெறும் பேச்சுவார்த்தையை நம்புறவனாக்கும். அதனாலதான் இந்த 18 பட்டி பஞ்சாயத்து உங்க அப்பற வார்த்தை கட்டுப்படுது. கோர்ட்டு வாசப்படி ஏறின எந்த குடும்பமும் உருப்பிட்டது இல்ல. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதை விட்டு போட்டு நீ செஞ்ச காரியத்தினால 10-15 பேர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்ட. இப்ப அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு எவன் பதில் சொல்றாக்கும்? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கப்பா. அத ஒன்ற முட்டாள்தனத்தினாலையும் முன்கோபத்தினாலையும் அழிச்சிடாதீங்க. ஏனுங்க ஊருக்குள்ள ஒரே கலவரமா இருக்குது. நீங்க வந்தா தான் காப்பாத்த முடியும். எல்லாம் இந்த பையனால தாங்க. கணக்கு சீக்கிரம் வண்டி கட்ட சொல்லியா? சரிங்க. போலீஸ்காரன் காலை மண்ணுல படப்படாதுன்னு நினைக்கிறவர் அவங்க ஐயா. அப்படிப்பட்டவரு போலீஸ் ஸ்டேஷன் படியேற வச்சுட்டீங்களோ? உங்க ஐயன் கோவம் இந்த வீட்டுக்குள்ளதாண்டா தெரியும். உன் கோவம் இந்த ஊரையே நாசமாக்கிடும் போல இருக்குதே. ஏதோ அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு நான் பொண்டாட்டிய வந்து வாச்சேன். நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டே போனேன்னு அவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? பொண்ணை கட்டிக்க போற பொண்ணு எந்த ஊர்ல வந்து பிறந்திருக்கிறாலும்